ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாரதி அவசரமாக கிளினிக்கு கிளம்பிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், நீ இந்த வீட்டில் எழுப்புறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்கிறாரு. மல்லிகாக்கா இப்போ அங்கே வராங்க. சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டைம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் ஹேமாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹேமா கிட்டக்க சொல்கிறாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஹேமா, நீ அகிலன் சித்தப்பா கூட ஸ்கூலுக்கு போய்க்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு. மல்லிகாக்கா ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வர வர சரியாக சாப்பிட்றதே கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு மீராவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹேமா மீரா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக வந்த அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் அப்பா நேரத்துக்கு சாப்பிட்றாரு, நேரத்துக்கு கரெக்டாக தூங்குறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, நம்மளும் டேடிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதை பற்றி டேடி கிட்ட பேசணும் அப்படின்னு கிளினிக்கு போகிறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ ஆட்டோ குமார் அண்ணே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. உடனே நீங்கள் வழக்கமாக வாங்குற கடையில் வாங்கலையா, வேறு கடையில் வாங்கினீங்களா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த கடைக்காரன் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கச்சி கண்ணம்மாவோட புருஷன் எதுக்காக அவளை விட்டுட்டு போனா, இவன் என்ன பண்ணி அவன் விட்டுட்டு போனா அப்படின்லாம் கேட்குறாருமா. இனிமேல் அவன் வரவே மாட்டானா அப்படின்னு ஓவராக பேசுகிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு கோபம் வந்துடுது. அந்த ஆள் யாருன்னு காமி மாமா, அந்த ஆள் கடையிலே கல்லை விட்டு எரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பேசக்கூடாது லக்ஷ்மி அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. லக்ஷ்மி மனசில் நினைக்கிறாங்க, அப்பா பற்றி இனிமேல் நான் அம்மா கிட்டக்கா பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் சுற்றி இருக்க யாரும் சும்மா இருக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இனிமேல் அப்பாவை நானே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததான் பாரதியோட கிளினிக்கில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா பாரதியை பார்க்குறதுக்காக கிளினிக்கு போகிறாங்க. என்னாச்சு ஹேமா, ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் டேடி அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. எனக்காக சொல்லலை டேடி, என்னையை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லை டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சின்ன பொண்ணுமா, இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெண்பா கேட்குறாங்க. பாரதியை என்னை தவிர வேறு யாரும் நல்லா கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு ஹேமா நினைக்கணும், நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பாரதிக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணி அவங்களே சர்வ் பண்ணுறாங்க. நல்லா சாப்பிடு பாரதி, நீ காலையிலேயே ஆப்ரேஷன் இருக்குன்னு வேகமாக போயிட்ட, நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாரு. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, வெண்பா ஆன்ட்டிக்கு டேடி மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஹேமா, நீ கிளம்பு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஹேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெண்பா இப்போ மனசில் நினைக்கிறாங்க, ஹேமா என்ன சொன்னாலும் பாரதி கேட்பான், அப்போ ஹேமாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.